ஸ்ரீகுருப்போ நம. வாக்கர்த்தா பிவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லா உயிர்களும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வாராகியின் நல்லாசிகள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. இந்த பிறந்திருக்கக்கூடிய 2026 ஜாதக கர்மா, இந்த 26 ஜொலிக்க போகக்கூடிய ராசிகள், அப்படி இல்லைன்னா கர்ம வினைகளின்படி 6 வயசுலேருந்து 60 வயசு வரையிலும், அப்போது மாணவ செல்வங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஒவ்வொருத்தருக்கும் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா வாழ்க்கைன்னு சொல்லிட்டாலே இந்த பூமியில் ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அது கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காக போன ஜென்மா அல்லது புனர்ஜென்மா ஜென்மாந்தரத்தில் அந்த உயிர் செய்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில், அது புல் பூண்டு பூச்சியிலிருந்து சின்ன எறும்பாக இருந்தாலும் சரிதான், சிங்கமாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் ஆடு மாடுகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தெய்வமே இருந்தாலும் இந்த பூமியில் பிறக்கிறாங்கன்னா அவங்க அந்த கர்ம வினையை அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மாதம் மாதம் இந்த ராசி நேயர்களே அந்த ராசி நேயர்களே அப்படின்னு சொல்கிறத விட இந்த வருஷத்தில் சின்ன குழந்தையிலிருந்து வயோதிக பருவம் வரை இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த கர்ம வினை எப்படி வேலை செய்யும். அதுக்கு காரணம் 3 பெயர்ச்சிகள்: ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. முன்னாடி வரக்கூடியது சனி பெயர்ச்சி, 2வது வரக்கூடியது குரு பெயர்ச்சி, 3வதாக கடைசியாக வரக்கூடியது தான் ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேதுக்கள் தான் உங்களுடைய அல்லது நம்முடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த வச்சு தான் அந்த பாபத்துவம் தீர்மானிக்கப்படுகிறது. இவன் போன ஜென்மாவில் ஒரு பொண்ணை கெடுத்துருக்கிறான், இவன் ஒரு பெண்ணை கொலை பண்ணி இருக்கிறான், இல்லைன்னா கிணத்துல முடிச்சு தள்ளி இருக்கிறான், இல்லைன்னா இவனே சூசைட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா 4 பேரை ஏமாத்திருக்கிறாங்க, நயவஞ்சகம் பண்ணியிருக்கிறாங்க, விஷத்தை வச்சு கொண்டு ஏதோ ஒரு பாவத்துவம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ராகு கேதுக்களை வச்சு தான் ஜென்மாந்தரத்தில் இவர்கள் செய்த தவறுகள் என்ன மாதிரியான பாவம் செஞ்சாங்க, என்ன கர்மா இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள். அப்போது இந்த 2026 பொறுத்தவரையில் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகத்தான் இருக்க போகுது. கண்டிப்பாக பணங்காசு வருமானம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. எப்பையெல்லாம் இந்த சனியும் குருவும் சந்திச்சுக்கிறாங்களோ அப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண வருமானம் தன வருமானம் அதிகமானதாக இருக்கும். டாலருக்கு நிகரான மதிப்பு பொருளாதாரம் அதிகமாக அதிகரிக்கும். இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்கள், உணவு தானியங்கள், இது எல்லாத்துடைய விலைவாசிகள் உயரும். அதே போல தான் கோல்டு மார்க்கெட், தங்கம், வெள்ளி விலை காணாத அளவுக்கு உயரப்போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வகையில் வெள்ளியின் விலை உயரப்போகுது. தங்கம் எப்படி கிடுகிடு நம்ம திரும்பி பார்க்குறதுக்குள்ள 3 மடங்கு 4 மடங்கு உயர்வாக வந்துடுத்தோ, அதை போல்
வெள்ளியின் விலையும் ஏறப்போகுது. இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு 10% தனுசு ராசி என்பவர்கள் தான் சிறப்பாங்க. பூராடம் ஓகே, பூராட நட்சத்திரம் பரவாயில்ல, தனுசு ராசி என்பவர்கள் சிறப்பாகவே இருக்கிறாங்க. ஆனால் இந்த மூலமும் உத்திராடமும் படாத பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மூல நட்சத்திரம்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. விபத்துக்கள், ஆபத்து, கண்டம், இன்னும் சொல்லப்போனால் சொத்து பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக விபத்து, ஆபத்துக்கள் சூழ்ந்துடும். குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, இந்த 2026 உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால், 2026 உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய வழிபாட்டு தெய்வங்களை நீங்கள் கண்டறிய வேண்டும். இப்போ டாபிக்கே அதுதான். வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகுமையானால், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகுமையானால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அப்போ அந்த பாவங்களை எப்படி விலக்குவது? மனிதனுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் கர்ம வினைகள், பாவங்கள். மனிதனுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் ஒரே காரணம் அவன் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகள், பாவங்கள். அப்போ அந்த பாவதோஷங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக வழிபாட்டு முறைகளில் தான் நீங்கள் அதை கொண்டு போக முடியும். அப்போ தனுசு ராசி நேயர்களை இந்த வருஷப்போ தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய ஆபத்துக்கள் சூழ்ந்துள்ளது. நிறைய கண்டங்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் நிறைய கண்டங்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, தீர்ப்புகள், நிறைய இடங்களை மிஸ் பண்ணுறது. அதே போல் வர வேண்டிய சொத்து பத்துக்கள் மாமனார் வீட்டு வழியாக இருக்கலாம், மாமியார் வீட்டு வழியாக இருக்கலாம், அப்பா அம்மா வீட்டு வழியாக இருக்கலாம். சொத்து பத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் அல்லது பிரச்சனைகள், தகராறுகள். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களை நிறைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வாழ்க்கையே மாற்றிவிடும். நல்லா இருந்த சாமினாங்க, திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தனுசு ராசி அன்பர்கள், நல்லா இருந்தோம் சாமி, இப்படி கால நேரங்களுக்கு மாறும்னு நினைக்கவே இல்லை. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்லா சிறப்பாக சிறு வயசாக இருக்கும். திடீர்னு மொத்தமும் எல்லா காசும் செலவு பண்ணி கூட அவங்கள காப்பாற்றி இருக்க முடியாது. அப்போ உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை எதிரிகளால் வந்த தொந்தரவுகள். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, எதிரிகளால் வந்த தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம். மெயினாக கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆஃபீஸஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நல்லா போயிட்டு இருந்தது சாமி. தனுசு ராசினால அதான் சொல்லுவாங்க, நாங்கள் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தோம், பெட்டராக பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க சாமி, டோட்டலாக சேஞ்ச் ஆகிப்படுத்து. இப்படி ஒரு கஷ்டகாலம் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய பிரிவுகள். அப்போது தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த தவறுகள் அல்லது தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த பாவ கர்மாக்கள் உங்களை துரத்துகின்றனவா? அப்போ நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே அதற்கு விடை காண வேண்டும். இப்போ இந்த வாழ்க்கை வழிகாட்டி, இந்த பதிவுடைய நோக்கமே அதுதான்.
2026 மாணவ செல்வங்களிலிருந்து வயோதிக பருவம் வரையிலும் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போது ஜென்மாந்திரத்தில் செய்த பாவ கர்ம வினைகள் துரத்துகின்றன. அது நம்ம நிம்மதியாக வாழ விடலை. ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மேஜிக் டூல் மாதிரி கண்ணுக்கு திரைமறைவாக இருந்துக்கிட்டு அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்துது. அந்த மாதிரி கவலை இருக்கா? பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, பசங்களுக்கு குழந்தை பிறக்கலை, பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல, அல்லது பசங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, பள்ளிகளுக்கு வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதிர்காலத்தினுடைய கவலைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே. அதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உள்ளது. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், பூர்வ ஜென்மா ஜென்மாந்திரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் விலகுவதற்கு வழிபாடுகள் தான் கை கொடுக்கும். அப்போ தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் எது? வாழ வைக்கும் தெய்வம் எது? வழிகாட்டும் தெய்வம் எது? அந்த சாமி இப்போ எங்கே இருக்கு? எந்த கோவிலில் இருக்கு? இந்த மூன்றையும் அறிந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பானதாக. அது எப்படி சாமி கண்டுபிடிக்குது? அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அந்த எந்த திசையில் இருக்குது, எந்த ஆலயத்தில் இருக்குது. உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம், இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட தெய்வம் எது? இந்த வருஷத்துக்கான உங்களை வாழ வைக்கும் தெய்வம் எது? தனுசு ராசிக்கு என்ன பிரச்சனை? 10ஆம் பார்வையாக சனி பகவான் கடுமையான பார்வையால் தனுசு ராசியை பார்க்கிறார். கடுமையான பார்வையால் தனுசு ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த சனி தோஷத்திலேருந்து நீங்கள் இவ்வளோ பண்ண உடனே நான் எல்லாரும் திருநள்ளாறு போனேனாக்கா அங்கே ஜெயிக்க முடியாது. அதுதான் விஷயம். சனி பகவான் இப்போ திருநள்ளாறுனா உங்கள் ஜாதகத்துக்கு அங்கே இருக்காரான்னு பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஆலய வழிபாடுகளை, ரகசியங்களை அறிந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின்படி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து, நீங்கள் 50 வயசாக இருக்கலாம், 60 வயசாக இருக்கலாம், 70 வயசாக இருக்கலாம், அதை அறிந்து அந்த வழிபாட்டு தெய்வங்களை, ஆலயங்களை அறிந்து வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் இந்த வருடம் முழுவதும் அது மிக சிறந்த ஆக்கச்சிறந்த ஒரு பரிகாரமாக அமைந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், அரசியல் அமைப்பாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வருமானங்கள் உயரும். அடுத்து நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே.